கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கையெழுத்து வேதாகமம் மூலமாக வேதத்தை முழுவதுமாக எங்கள் கைகளால் நாங்கள் எழுதி முடிச்சிருக்கிறோம். அதற்கு கிருபையாய் தேவன் எங்களுக்கு கொடுத்த பலத்திற்காகவும் சுகத்திற்காகவும் நன்றி செலுத்துறோம். முதல்ல அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இந்த புத்தகத்தை எங்களுக்கு கொடுத்த வேதாக நண்பன் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரருக்கும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா வேதம் முழுதும் நாம் கைகளில் எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையா இருந்தாலும் அத நாங்க பல நோட்ல எழுதி நம்ம பல நோட்டை காப்பாத்தி அந்த நோட்டெல்லாம் பத்திரப்படுத்த முடியாது. அதுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க, அதாவது வேதம் முழுவதுமாக எழுதி முடிக்கிறதுக்காக இந்த புத்தகத்தை அவர் ரெடி பண்ணி கொடுத்திருக்கிறார். இதன் மூலமாக இதை நாங்க எழுதி இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு கேட்டாக்கா, வேத வசனங்கள் முழுவதும் என்னுடைய கையை கொண்டு நாங்க எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த 3 வருட காலத்துல நாங்க இப்ப ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் எழுதி முடிக்க கிருபையாய் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்த தேவனுக்கு முதலாவது நாங்க நன்றியை செலுத்துகிறோம். உபாகமத்துல 17:20 சொன்னது போல எல்லோருமே ஒவ்வொரு பிரதி எடுத்து வைத்திருக்கணும்ன்றது தேவனுடைய கட்டளையா இருக்கு. அந்த கட்டளைய நான் நிறைவேற்றுவேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகள்ல என்னுடைய பிரதிய நான் எடுத்துட்டேன். நீங்களும் அதே போல உங்கள் ஒவ்வொருவரும் இந்த வேதாம நண்பன் மூலமாக இந்த புத்தகத்தை பெற்று எழுதி எல்லோரும் ஒரு பிரதி வச்சுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய விருப்பம். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. வேதத்தை முழுவதுமா கையில எழுதும் பொழுது தீர்க்காயுசு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் நீடித்த நாட்கள் தேவனை பற்றி கொண்டு தேவனுக்காக ஊழியம் செய்ய முதலாவது நாம் இந்த வேதாகமத்தை நாம் கைகளால் எழுதணும். அதற்கு மீண்டும் 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 தேவனுக்கு முதலாவது நன்றியை செலுத்துகிறேன். இரண்டாவதாக இந்த புத்தகத்தை எங்கள் கையில் கிடைக்க செய்த அந்த வேதாக நண்பன் அந்த குழுவிற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.